அண்மை செய்தி. பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பொன்முடி பேசிய வழக்கு தொடர்பான வீடியோவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, விரிவான தகவல்கள். சைவ வைணவ சமயங்கள் தொடர்பாகவும் பெண்கள் தொடர்பாகவும் சர்ச்சைக்குரிய வகையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஒரு கருத்தரங்கில் பேசியிருந்தார். அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தானாகவே முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. அந்த வழக்கானது இன்று நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசின் தலைமை வழக்கறிஞர் இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார் மீது விசாரணை நடத்தி முகாந்திரம் இல்லை என்று முடித்து வைக்கப்பட்டதாகவும் புகார் முடித்து வைக்கப்பட்டுவிட்டது என்று தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட புகார்தாரர்களும் தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி புகார்களில் முகாந்திரம் இல்லை என்று எந்த அடிப்படையில் காவல்துறை முடிவுக்கு வந்தனர் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் 1972ஆம் ஆண்டு அப்போதைய சமூக சீர்திருத்தவாதி தெரிவித்த கருத்துக்களையே முன்னாள் அமைச்சர் தற்போது தெரிவித்ததாகவும் அந்த வீடியோ முழுமையாக பார்த்தால் விவரங்கள் அனைத்தும் தெரிய வரும் என்று விளக்கமளித்தார். இதனையடுத்து நீதிபதி முன்னாள் அமைச்சர் பொன்முடியுடைய அந்த பேச்சு அடங்கிய முழு வீடியோவையும் 1972ஆம் ஆண்டு அப்போதைய சமூக சீர்திருத்தவாதி பேசிய பேச்சுக்கு அடங்கிய விவரங்களையும் தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை வரும் 28ஆம் தேதிக்கு தள்ளி இருப்பதாக நீதிபதி சதீஷ்குமார் அறிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.